வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 31வது எபிசோடாக எங்கே நடந்த சம்பவத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம்னா, மயிலாடுதுறையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பால் வியாபாரிக்கு நடந்த ஒரு திகிலான சம்பவம் தாங்க. பால் கறக்க செல்லும் பொழுது மோகினியிடம் மாட்டி அவருக்கு நடந்த சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பயங்கர திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில்குமார் என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. யாருக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செந்தில்குமாருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அவருடைய பெரியப்பாவுக்கு நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அவங்க பெரியப்பா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணையன்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அவங்க பெரியப்பா கண்ணையனுக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 30 வயது ஆயிருக்குங்க. அப்போது அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கறக்கிறது தாங்க வேலை. பால் கறக்கிறதுனா ஒவ்வொரு வீட்லேயும் மாடு இருக்கும், போய் பால் கறந்து மொத்தமாக அவர் வேலை செய்கிற அங்கே கொண்ட கறந்து கொடுத்துட்டு இவருக்கு தனியாக இவருக்கு வந்து சம்பளம்ங்கிற மாதிரி தான் அவருடைய வேலை இருந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருடைய ரெகுலராக எப்போ ஏந்திரிச்சு போவார்னு பார்த்தீங்கன்னா விடிய காலையிலேயே ஏந்திரிச்சு மாடு கறக்க போயிடுவாருங்க. காலையில் 10-11 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஈவினிங்கில் போயிட்டு பாலெலாம் கறந்து கொடுத்துட்டு நைட்டு வந்துடுவாருங்க. இந்த மாதிரி தாங்க அவருடைய ரொட்டேஷன் வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. விடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் எப்பொழுது மாதிரி பால் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறாருங்க. அவர் ரெகுலராக ஃபஸ்ட்டு மாடு அங்கே தான் போயிட்டு பால் கறப்பாருங்க. அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது விடியலங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி தான் இருந்திருக்குங்க. விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இவரும் சைக்கிள்லாம் எடுத்துக்கிட்டு பால் குடத்தெல்லாம் கட்டிக்கிட்டு போயிருக்காருங்க. அவங்க வீட்டில் நிப்பாட்டும் போது யாருமே காணும். ஏன்னா விடிய காலில் எல்லோரும் 5 மணிக்கெல்லாம் எல்லாருமே வீட்டில் உள்ளவங்களாம் முழிச்சிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து யாரும் முழிக்கலை. சரி லேட்டாக தூங்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி இவரும் கண்ணையனும் நினச்சிக்கிட்டு அந்த மாட்டு கொட்டாயில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்கை கொளுத்தி வெளிச்சத்துக்கு மாடு கறந்துட்டு வந்துடுவாருங்க. அன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் ஏந்திரிக்கலை. இவர் நேராக போயிட்டு விளக்கை கொளுத்திட்டு மாடு கறந்துட்டு இருக்காருங்க. மாடு கறந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் யோசிச்சுட்டு இருக்காரு, என்னடா இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, யாருமே காணோம், சரி நம்ம கறப்போம், அதுக்குள்ளே வந்துடுவாங்கங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு மாடு கறந்துட்டு இருக்கும்போது இந்த வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது ஒரு பொண்ணு ஒன்று அங்கே நிற்கிதுங்க. அந்த பெண் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த பெண்ணை வந்து அவர் பார்த்தது கிடையாது, அந்த வீட்டில் பார்த்தது கிடையாது, பக்கத்தில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவர் யோசிச்சுட்ருக்கார், சரி இவங்க வீட்டுக்கு விருந்தாடியாக யாராவது வந்திருப்பாங்க, அதனால தான் இந்த பொண்ணு வந்து நிற்கிது நம்ம பால் கறக்கிறதுனாலங்கிற மாதிரி இவரும் பால் கறந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணையும் பார்க்குறாருங்க. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அந்த ஏன்னா அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் வயசு தானே. அப்போ வந்து அவர் பெண்ணை பார்த்தோன்னா இவருக்கே அந்த மயங்கி போகிற அளவுக்கு இருந்திருக்குங்க அந்த அழகு. சரி நம்ம வேலையை பார்ப்போங்கிற மாதிரி பால்லாம் கறந்துட்டு பொண்ணு பக்கத்துலேயே வரலாங்க. 5 மீட்டர் தொலைவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பால் கறந்துருக்கேன், எழுதி வச்சுங்க அளந்து சொல்லிவிட்டு அந்த பால் சைக்கிளை எடுத்துகிட்டு போயிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு அந்த சைக்கிள் வந்து யாரோ உட்காந்துருக்கிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது. சைக்கிளை மிதிக்கவே முடியலங்க, கூட அந்த சைக்கிளில் வர மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. இவர் என்னடா இப்படிலாம் நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு சைக்கிளுக்கு பின்பக்கம் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவருக்கு பேர் அதிர்ச்சி ஆகிருக்குங்க. ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டாருங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடு கறக்கும் பொழுது அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்ணு அவர் சைக்கிளில் உட்காந்துருக்குங்க. டக்குன்னு இறங்கி, நீ என்னம்மா இங்கே வந்து உட்காந்துருக்க, என்ன எப்போ ஏறினா என்னன்னு கேட்டேன்னா, எங்கள் வீட்டில் நீங்கள் சைக்கிளை எடுக்கும் பொழுது நான் ஏறிட்டேன்
ஆனோன்னா இவருக்கு ஒன்றும் புரியல. என் சைக்கிளில் நீ ஏறி இருக்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்கள் பின்னாடியே வந்துட்டேன். சரிம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ வீட்டுக்கு கிளம்பு, உங்கள் வீட்டில் தேடுவாங்கன்னு. வீட்டில் யாரும் தேட மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்குங்க. இவருக்குமே அந்த பெண்ணை பார்த்தோன்னே அவர் அறியாமையே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வராருங்க. சைக்கிளை விட்டு நடந்து தள்ளிக்கிட்டே போகிறாங்க. 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னம்மா இந்த மாதிரிலாம் வர்ற போகிறங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு அவரை மயக்கிற மாதிரியே பயங்கரமாக பேசிட்டு வருதுங்க. அதனால தன்னையே மறந்து சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்காருங்க. இப்படியே போயிட்டு கொஞ்சம் தூரம் ஆனோன்னே அந்த பொண்ணு சொல்லுதுங்க, இதே மாதிரி நாளைக்கு நான் இங்கே இருப்பேன், நீங்கள் வந்துடுங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நான் நாளைக்கு வர்றேன், இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரும் பால் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாருங்க. எப்பொழுதும் மாதிரி எல்லா வீட்லேயுமே பால்லாம் கறந்து குறிப்பிட்ட இடத்துல கொடுத்துட்டு ஒரு 10-11 மணிக்கெலாம் பகலில் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதாங்க வேலை. ஈவினிங் டைமில் போயிட்டு 4-5 மணி போல் மாடெல்லாம் கறந்து கொடுத்துட்டு நைட்டு தாங்க வீட்டுக்கு வருவார். அதே மாதிரி அன்னைக்கும் போயிருக்கிறாரு. மாடெல்லாம் கறந்து கொடுத்துட்டு ஒரு 9 மணி வாக்கில் அந்த பெண்ணு கூட நடந்து வந்தார் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் எப்பொழுதுமே ஒரு கிராஸ் பண்ணி வரணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு நின்றுட்டு இருக்குங்க. நைட்டு டக்குன்னு சைக்கிளை விட்டு இறங்கி, என்னம்மா நீ காலையில் வரேன்னு சொன்னேன், நீ இப்போ நிற்கிற? இல்லை நான் உங்களை பார்க்குறதுக்காக நின்றுட்டு இருக்கேன், உங்களை ரொம்ப நாளாகவே நான் இந்த இடத்துல பார்த்துட்ருக்கேன், உங்களை பார்க்குறதுக்காக தான் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்லியிருக்குங்க. சரி என்னம்மா விஷயம், என்ன உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் சொன்னோன்னா அவருக்கு அந்த பெண் பேசுறதுலேயே ஒரு மாதிரி மயங்கி போகிறாருங்க. சரி பண்ணிக்கலாம், உன் பேர் என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது, என் பேர் தேவி, நான் இந்த ஊர், நீங்கள் வீட்டுக்கு மாடு கறக்க வந்தீங்களே அந்த வீட்டுக்கு நான் விருந்தாடி வந்திருக்கேன் சொன்னோன்னு, சரி விருந்தாடி வந்த பொண்ணு போல இருக்குது, நம்மளும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பேசிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க நம்ம அங்கே உட்காந்து பேசுவோங்கிற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு போகுதுன்னா, என்னம்மா நீ இந்த நேரத்தில் அங்கே கூப்பிட்ற, ஏன் பயப்படுறீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சைக்கிளை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு 2 பேருமே அந்த இருட்டான பகுதிக்கு போகிறாங்க. நல்லா ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்குது. உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நேரம் போனதே தெரியலங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களும், என்னடா சாயந்தரம் போனவுடனே இன்னும் காணும், யாருன்னா அவங்க அம்மா அப்பா, போனவுடனே இன்னும் ஆளை காணுமே, எங்கே போயிருப்பாங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் பேசிட்டு இவருக்கு நேரம் போனதே தெரியல. அதாவது இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயக்கத்தில் இருக்கிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுதுங்க. டக்குன்னு அவருக்கு நினப்பு ஐயோ மணி ஆயிடுச்சு, நான் போகணும், இது மாதிரி எங்கள் வீட்டில் தேடுவாங்க சொன்னால், இருங்க ஏன் போகிறீங்க, இங்கே இருங்க சொல்லி அந்த பொண்ணு சொல்லுதுங்க. இல்லை நான் போகணும், எனக்கு மணி ஆயிடுச்சு சொல்லிட்டு இவர் பிடிவாதமாக சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகும் பொழுது வீட்டில் உள்ளவங்களாம் திட்டுறாங்க. மணி என்ன ஆகுது, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரம் எங்கே போனேன் என்னன்னு கேட்டோன்னா இவர் போய் சொல்லியிருக்காருங்க. இல்லை கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் லேட்டு சொல்லிவிட்டு வீட்டில் போயிட்டு டக்குன்னு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாருங்க. அதே நினப்பு அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. வேறு சிந்தனைகள் எதுவுமே அவருக்கு இல்லை. அந்த பெண்ணோட, அந்த தேவிங்கிற பெண்ணோட நினப்பு அப்படியே அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இந்த நினப்புலையே அப்படியே நல்லா தூங்கிட்டாருங்க. நல்லா விடிஞ்ச பிறகு தான் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு மாடு கறந்துட்டு அந்த வீட்டிலே போயிட்டு மாடு கறக்கும் போது பார்க்கும்பொழுது அந்த பெண்ணை காணுங்க. என்னடா நம்மள்ட்ட நைட்டு பேசிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணை காணுமே, இந்த வீட்டில் தானே இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்காரங்களும் வர்றாங்க. என்னம்மா இது மாதிரி நேற்று வந்தேன், உங்களை ஆளை காணும், அந்த விருந்தாடி வந்த பொண்ணுக்கிட்ட தான் கணக்கு சொல்லிட்டு போனேன் அதனால அப்படி யாரும் இல்லையே அதனால இவருக்கு ஒரே குழப்பம். சரி இவங்க சும்மா ஏதாவது சொல்கிறாங்கங்கிற மாதிரி நினச்சிட்டு அன்னைக்கு உள்ள எவ்வளோ கணக்கோ அதை சொல்லிவிட்டு இவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. வந்துட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங்கு அதே மாதிரி போயிருக்காரு. நைட்டு வரும்போது கரெக்டாக அந்த இடத்துல அந்த பொண்ணு நிற்கிதுங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவர் டக்குனு சைக்கிள் நிப்பாட்டிட்டு, என்னம்மா காலையில் உங்கள் வீட்டுக்கு போனேன், உன்னை யாருன்னே தெரியாதுங்கிறாங்க சொன்னதுமே அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை அவங்க சும்மா எங்கள் அத்தை தான், அவங்க விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வரும்பொழுது நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதுங்க. சரின்ட்டு இவங்க 2 பொண்ணு பேசிகிட்டு போகும்போது அந்த பொண்ணு மறுபடியும் அதே இடத்துக்கு கூப்பிடுதுங்க. முத நாள் போனாங்களே அந்த காட்டுப்பகுதியான ஒரு இடம், அந்த இடத்துக்கு கண்ணையினா கூப்பிடுதுங்க. சரி இவருக்கும் தடுத்து நான் வரல போகலங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியலங்க. அவர் சொன்னோடனே அதை ஏதோ மயக்கி கூட்டி போகிறேன் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வராருங்க. சைக்கிளை ஒரு ஓரமாக வச்சுட்டு இவங்க 2 பேருமே அங்கே போகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒன்று முன்னா இருக்கிறாங்க. அதே மாதிரி டைம் ஆகிறதே தெரியல. சரி மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறோன்னா அந்த பொண்ணு உடைய மாட்டுதுங்க. அவர் கூடவே இருக்கணுங்கிற மாதிரி அவரை ரொம்ப கட்டாயப்படுத்துதுங்க. இல்லைம்மா நான் போகணும், போயிட்டு இதே மாதிரி நாளைக்கு வந்துடுறேங்கிற மாதிரியே
சொல்லிட்டு ஒரு நேத்தி போன டைமில் அதே மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, என்னப்பா இன்றைக்கும் லேட்டு, என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஏதுன்னு கேட்டோன்னா, இல்லைம்மா இன்றைக்கும் அதே மாதிரி கணக்கு வழக்கு பார்த்தோன்னா அதனால தான் லேட்டுங்கிற மாதிரி அதே மாதிரி போய் சொல்கிறாருங்க. இப்படியே டெய்லியுமே அவருக்கு இதான் வேலை. போயிட்டு நைட்டு லேட்டாக வர்றது, வந்தால் இவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வெவ்வேறு காரணங்கள் அப்படி சொல்லிட்டு இருங்க. ஒரு மாதம் ஓடிட்டுருக்கு. இவங்க வீட்டில் உள்ளவங்க இவரை கவனிக்கிறாங்க. இவருடைய ஆக்டிவிஷன் எல்லாமே மாறுதுங்க. ஆனால் இவருக்கு உடம்பு எப்படி ஆகிட்டுருக்குன்னா, நல்ல கொஞ்சம் வாட்டஞ்சாட்டமாக நல்ல பாடியாக இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெலிஞ்சு வந்த ஒரு மாதத்தில் பாதி அளவுக்கு அப்படியே குறைஞ்சிட்டாருங்க. அவங்க அம்மாலாம் கேட்குறாங்க, என்னப்பா உடம்பு ஏதாவது சரியில்லையா, உன்னுடைய உடம்பு இப்படி குறைஞ்சிட்ருக்கு, சரியாக சாப்பிட மாட்டேற வேற என்ன அப்படின்னா, இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவருக்கு சுத்தமாக உடம்பு சரியாமல் ஆகிட்டுருக்குங்க. அவருக்கு ரொம்ப முடியாமல் போகிற மாதிரி இருக்குது. அதனால் சரி எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால இன்றைக்கி நான் வேலைக்கு போகலைங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. அன்றைக்கி விடிய காலில் பால் கறக்க போகல, ஈவினிங்கும் அதே மாதிரி போகலைங்க. நைட்டு எல்லாருமே படுத்துருக்குறாங்க. இவர் மட்டும் அந்த பெண்ணோட குரலில் கூப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. இவர் டக்குன்னு எழுந்திரிச்சு யார் என்னன்னு கேட்கும்போது, நான் தான் தேவி, உன்னை பார்க்கணும் வா அண்ணோன்னா அவர் பட்டியே கதவை திறந்துக்கிட்டு போயிருக்காருங்க. எனக்கு உடம்புலாம் ஒன்றும் சரியில்லை. எப்பயுமே அந்த பொண்ணு அவர் கூட இருக்கணுங்கிற மாதிரியே தாங்க சொல்லிகிட்டு இருக்கு. இவரும் எவ்வளவோ பிடிவாதம் பண்ணியும் அது கேட்கலங்க. அதே இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு 2 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவரால் ரொம்ப முடியாத காரணத்தினால அவரால் ஏந்திச்சு வர முடியலங்க. அங்கேயே மயங்கிய நிலையில் 2 பேருமே சந்திச்சாங்களே, அந்த இடத்துலயே படுத்து இருந்திருக்காரு. நல்லா விடிஞ்சிருச்சுங்க. இவங்க வீட்டில் உள்ளவங்க எங்கடா படுத்து இருந்த பையனா இன்னும் ஆளை காணுமே, எங்கே போயிருப்பான் என்னான்ட்டு இங்கே ஊருக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கிராமத்துலேருந்து ஆடு மேய்க்கியோ ஒரு ஆள் போயிருக்கிறாங்க. கண்ணையன் இங்கே படுத்து கிடக்குறானே சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு சொல்லி விட்டு பார்க்கும்போது இங்கே படுத்துருக்காப்புல. என்ன இங்கே படுத்துருக்க என்னன்னு கேட்டோன்னா, இல்லைம்மா நான் வீட்டில் தான் படுத்துருந்தேன், நான் இங்கே எப்படி வந்தேன் என்ன எதுன்னு தெரியலங்கிற மாதிரி கண்ணையன்னு சொல்கிறாருங்க. உங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பையன் இப்படி நடந்துக்கிறான் போய்க்கிறான்ங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு சரின்ட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி மக்கிய நாள், ஏன்னா உடம்பு தான் கொஞ்சம் சரியில்லையா, 2-3 நாள் லீவுங்கிற மாதிரி தான் ஒரு பால் கறக்கிற இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. மக்கிய நாள் சரி பையன் என்னதான் பண்ணுறான், வீட்டில் உள்ளவங்க அம்மா அப்பா அவங்க தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்திலோட அப்பா, சொந்த அப்பா அவருக்கு 25 வயசு அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே உங்களுக்கு பையன் என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம்ங்கிற மாதிரி எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் ஏந்திரிக்கிறாரு. ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த குரலை எதுவும் கேட்கலங்க, இவருக்கு மட்டும் கேட்குது. உன்னை பார்க்கணுன்னா இவர் ஏந்திரிச்சு கதவை திறந்துட்டு வெளில போகிறாருங்க. இவங்களும் எங்கடா போகிறேன் எங்கே போகிறான்ட்டு கேட்டுக்கிட்டே போகிறாங்க. இவர் அந்த ஒரு மயக்க நிலையில் இருக்கிற மாதிரியே அப்படியே நடந்து போயிட்டே இருக்காருங்க. சரி என்னதான் பண்ணுறான் எங்கே தான் போகிறான்ங்கிற மாதிரி பார்ப்போங்கிற மாதிரி அவங்க அப்பா அவங்க தம்பி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாம் என்னடா இந்த மாதிரி போயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஒரு 50 மீட்டர் தொலைவில் ஒரு 4-5 பேர் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதும் சந்திக்கிறாங்களே புதர் மாதிரி உள்ள இடம், அந்த புதருக்குள்ளே போகிறாருங்க. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா இது காலையில் ஒரு மாதிரி மயங்கி கிடந்தானே அதே இடத்துக்கு போகிறான், எங்கே போகிறான் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்க பின்னாடியே சத்தம் போடாமல் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணுன்னு அங்கே ஒரு இடத்துல போயிட்டு உட்காடுறாருங்க. இவங்களும் மறைஞ்சு இருந்து பார்க்குறாங்க, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு மறைஞ்சு இருந்து பார்க்கும் பொழுது இவங்க 4-5 பேருமே பார்த்த சம்பவம் இவங்களுக்கு இதய துடிப்பே நின்று போகிற அளவுக்கு இருந்திருக்குங்க. அப்படி என்ன அங்கே சம்பவத்தை பார்க்குறாங்கன்னா, இவருக்கு மயங்கிற அளவுக்கு அழகாக தெரிஞ்ச தேவிங்கிற பொண்ணு இவங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப அகோரமாக மூஞ்சிலாம் அப்படியே ரத்தம் ஒழுக தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்குங்க. கண்ணையனுக்கு பார்த்தா அது அவருக்கு தெரியலங்க. இவங்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ரொம்ப கோரமாக இருந்தோன்னே இவங்களுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் கைகாலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சோன்னே 2-3 பேர் பயத்தில் ஓடிட்டாங்க. இவங்க தம்பியும் அப்பாவும் அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா பையனாச்சே ஏதாவது பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. அந்த நிலவு வெளிச்சத்தில் அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. அந்த பெண்ணோட முகமும் அந்த நிலவு வெளிச்சத்தில் நல்லாவே தெரியுதுங்க. இவங்களும் அந்த பயத்திலேயே அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பாவும் தம்பி இன்னொரு பாக்கி 2 பேர் தான் பயத்தில் ஓடிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் ஆனோன்னு அவரை அப்படியே தூக்கி இருக்குங்க. அந்த இடத்துல அப்படியே தூக்குற மாதிரி இருந்தோன்னே இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு இது என்ன நடக்குதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. ஏன்னா டக்குன்னு போயிட்டு நம்ம பையனோட உயிருக்கு ஆபத்து, அது போன பிறகு நம்ம பையனை நைஸாக அழைச்சிட்டு வரலாம்ங்கிற மாதிரி அவர் அப்படியே அங்கேயே தாங்க உட்காந்துருக்கிறாரு. அவரு அந்த 3 பேரும் உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் திண்ணூறு அள்ளி பூச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்குது, பையன் ஆபத்தில் இருக்கான், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான்ங்கிற மாதிரி
அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு விடியுதுங்க. காலையிலேயே அந்த மயக்க நிலையில தான் இருக்காரு, இன்னும் ஏந்திரிக்கல. தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. விடிய காலையிலேயே எந்திரிச்சு பூசாரி கிட்ட போயிட்டு சொல்லணுன்னு அவர் நேராக போயிட்டு அவங்க குலதெய்வ கோயிலில் போயிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் படுக்க வச்சு சில பூஜைகள்லாம் பண்ணும்போது டக்குன்னு ஏந்திரிக்கிறாருங்க. பூசாரிக்கு டக்குன்னு சாமி சரி, நிறைவேறாத ஆசையில இறந்து போன ஒரு பெண்ணோட ஆத்மா வசியம் பண்ணிருக்கு, அது இப்ப மோகினியா சுத்திக்கிட்டு இருக்கு, அதோட ஆசையை தீர்த்துக்க பார்த்துக்கிட்டு இருக்கு, அதுலதான் உங்க பையன் போய் மாட்டியிருக்கான், என்னோட இடத்துக்கு வந்துட்டீங்களே, இதுக்கப்புறம் உங்க பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திருநூறுலாம் பூசி விட்டு தாயத்தெல்லாம் கட்டி விட்டு நடந்தது என்ன கேட்டிருக்காருங்க அந்த பூசாரி. கண்ணையன் ஆரம்பத்துல நடந்த இந்த பால் கறக்க போனதுலேருந்து அவருக்கு என்ன நடந்ததோ ஒன்று விடாம சொல்லும் பொழுது, சரி இதுக்கப்புறம் பயப்படாத, நான் இருக்க அவன் கூட இருக்கேன், மறுபடியும் ஏதாவது பிரச்சனைன்னா அழைச்சிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காருங்க. இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா அந்த வீட்டை சுத்தி 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 அலற மாதிரி பயங்கரமா சவுண்டு கேக்குதுங்க. வெளியில வா வெளியில, அதாவது கூப்பிடுது, வெளியில வா வா போவோம் வா போவோம்ட்டு பயங்கரமா கேக்குறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்ணையன் அவருக்கு மட்டும்தான் கேட்டு இருந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா ரொம்ப ஆக்ரோஷத்துல கத்திக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வரதுனால வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த சவுண்டு கேக்குதுங்க. இவங்க என்னடா பண்றது, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா அப்படியே உட்காந்துருக்காங்க. கண்ணையன் தான் தடுப்பு மாதிரி போட்டு அவருக்கு முடிக்கிற இதெல்லாம் போட்டதுனால அவரு அதை விட்டு மயக்கி கொண்டு போக முடியலங்க. அதனாலதான் ரொம்ப ஆக்ரோஷத்துல அப்படியே வீட்டை சுத்தி 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 பயங்கரமா கத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் போய் இவங்களும் வீட்டுக்குள்ளேயே அமைதியா உட்காந்துருக்காருங்க. காலையில விடிஞ்ச உடனேயே மறுபடியும் பூசாரிக்கிட்ட போறாருங்க. இது இந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கா, அதுக்கு வேற மாதிரி தான் ஏதாவது பண்ணணும்ங்கிற மாதிரி அந்த பெண்ணு மாதிரியே ஒரு உருவம் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு இதை போயிட்டு நடு முச்சந்தில நைட் இருட்டின பிறகு இதை எரிக்கணும் சொல்லிட்டு பூஜை மாதிரி செஞ்சு பூசாரியை அன்னைக்கு சாயந்தரம் வராருங்க. ஒரு முச்சந்தில போட்டு அதை எரிச்சிருக்காருங்க. அவங்க வீட்டில் ஒரு சில பூஜையெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்க குலதெய்வம் உங்களுக்கு கூடவே துணைக்கி இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, பொழுது மாதிரி நார்மல் ஆயிட்டாருங்க. இவருக்கும் கொஞ்சம் உடம்பு நல்லா ஆயிடுச்சுங்க. இருந்தாலுமே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதனாலவே எங்க போனாலுமே போயிட்டு சீக்கிரமாவே வந்துருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த தாயத்தை எப்பயுமே கழட்டிடாத, கழட்டினா மறுபடியும் அந்த மோகினி உன்னை பின் தொடர்ந்து வந்துரும்ங்கிற மாதிரி சொல்லி தான், அதனால அந்த தாயத்தை கட்டியே தாங்க வச்சிருக்கிறாரு கையில. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் அப்படியே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆனோன்னா அவருக்கு திருமணம் நடந்திருக்குங்க. ரொம்ப நாளாவே அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கண்ணையனோட தம்பிக்கு செந்திலை விட அப்பாவுக்கு திருமணம் ஆயிருக்கு. பிறந்திருக்காருங்க. செந்தில்குமாரை தான் அவங்க பெரியப்பா அவரு பிள்ளை மாதிரி வளர்த்துருக்குறாங்க. இந்த சம்பவத்தை செந்தில்குமார்கிட்ட யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அம்மா, அவங்க பாட்டி சொன்னதா சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரிலாம் அவங்க பெரியப்பாவுக்கு நடந்ததுங்கிற மாதிரிலாம் சின்ன வயசுல சொன்னதா நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. செந்தில்குமாருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது போல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.